வணக்கம், என் பேர் அரவிந்தன். நான் ஆந்திர பிரதேஷ் திருப்பதிலேருந்து பேசுகிறேன். ரீசெண்டாக தான் நான் இந்த ஓலா S1 Pro Generation 2 வாங்கியிருக்கேன். இது எனக்கு வந்து 1,82,000 ஆச்சு வாங்கிறதுக்கு. எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 1,47,000 இதான் சொச்சம் இருக்குது. இங்கே வந்து ரோட் டேக்ஸ் வந்து 20,000 ரூபாய், அதனால கொஞ்சம் 1,80,000 எனக்கு ஆகிடுது. இதை பற்றி இந்த வண்டியை பற்றி பேசணுன்னா செமையாக இருக்குது. சொல்லணும்னா செமையாக இருக்குது. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இப்போது சாதாரணமாக ஒரு பெட்ரோல் வண்டி யூஸ் பண்ணுறவன் வந்து இந்த வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சிட்டானா பெட்ரோல் வண்டியை கண்டிப்பாக மறந்துடுவான். என்னோடய ஒப்பீனியன் தான். ஏன்னா இதோட பார்க்குறதுக்கு இல்லை குட்டியுண்டு இருக்க தவிர வேகம் அந்த ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவோம்ல, இதில் சொல்லக்கூடாது, வேறு லெவலில் இருக்குது. இந்த வண்டி பற்றி இப்போ இந்த வீடியோ என்னென்னா, நான் இதை வாங்கி கிட்டத்தட்ட தான் October 12th நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது எனக்கு வந்து November 29th எனக்கு டெலிவரி பண்ணாங்க. லேட்டு தான், பட் கணக்குப்படி இப்போ ஓலா யூசர்ஸ்க்கு எல்லோரும் இது ரொம்பவே சீக்கிரம்னு தோணும். ஏன்னா எக்கச்சக்க பேர் வந்து காசு கொடுத்துட்டு 2 மாதம் 3 மாதம் உட்காண்டவா கூட நிறைய பேர் இருக்கா. அவள் மத்தியில் 1 மாதம் என்றது கொஞ்சம் பெரிய விஷயமா தோணலை எனக்கு. ஸோ இதை பற்றி சொன்னோன்னா, வண்டி எனக்கு வரும்போதே கொஞ்சம் இந்த பேனல் கேப்புன்னு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குல்ல, அது எனக்கு வந்திருக்கு. இதோ கொடுக்கும்போது இந்த பேனல் கேப்போட தான் கொடுத்தான். மிச்சம் எந்த பிரச்சனையும் சொல்லாமல் இந்த பேனல் கேப் பற்றி கேட்கும்போது வண்டி 2000 கிலோமீட்டர் ஓட்டும் சார், அப்புறமா சர்வீஸ் பண்ணும்போது நாங்களே சரி பண்ணி தரோன்னு சொன்னான். அது கொடுக்கும்போதே சரி பண்ணி கொடுத்த பிரச்சனை இல்லையே, இவ்வளோ அவள் ஏதோ வளர்றா. பட் இதெல்லாம் பேனல் கேப் அவ்வளோ எனக்கு தெரில, உங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் லேசாக. இதை பற்றி அவன் என்ன சொல்கிறான்னா, சார் மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பேனல் கேப்பே இல்லை, நீங்கள் அதுக்கு சந்தோஷம் பண்ணணும்னு அவங்ககிட்ட சொல்கிறான். ஆஸ் ஏ கன்சியூமராக நான் அதை பற்றி நான் என்னென்னு சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. ஸோ இட்ஸ் ஓகே. பட் இந்த வண்டி 1,80,000 இது வருத்தான் என்ன கேட்டிங்கன்னா 50-50. என்னடா சொல்கிறேன், 1,80,000 இது 50-50 கேட்டால் ஆமாம். சரி, அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து இதை பற்றி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறேன். வண்டி நான் ஓட்ட ஆரம்பித்து கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன்னா 500 கிலோமீட்டர் இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, எவ்வளோ பாருங்கள், 541. ஓகே, 541 ஓடிருக்கேன். இந்த 500 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பற்றி சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா, ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க, வேறு எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு திங், நீங்கள் பெட்ரோல் வண்டி தான், அது ஒரு எமோஷனல், அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அந்த வண்டி ஓட்டுறவங்க இந்த வண்டி ஓட்டும்போது அந்த ஃபீல் இருக்குது தெரியுமா, அந்த ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ். என்னதான் இருந்தாலும் டிவியில் படம் பார்க்குறத விட தேட்டரில் பார்க்குறது தானே வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது. அதே போல் இதில் அந்த ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நான் இங்கே ஆந்திராவில் வந்து 1 லிட்டர் 112 ரூபாய் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் கம்மி தான் இதை கம்பேர் பண்ணும்போது. 10 ரூபா தானே கம்மின்னு நினைக்கலாம். அந்த 10 ரூபா ஒரு மாதத்துக்கு நான் வந்து 4000 கிலோமீட்டர் ஓட்டுறேன்னா கூட, 4000லாம் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு நாளைக்கு நான் 30 வச்சுன்னா கூட 300 கிலோமீட்ரு. ஆமாம் இல்லை, சாரி ஒரு மாதத்துக்கு நான் 300 கிலோமீட்டர் மினிமம் வச்சுருந்தா கூட 300 கிலோமீட்டர் ஒரு லிட்டருக்கு வந்து இப்போல்லாம் வந்து 40 கிலோமீட்டர் தருதா மைலேஜ். அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டருக்கு எவ்வளோ லிட்டர் பெட்ரோல் வேணும்? மேக்ஸ் வீக்கே நான் 1 2 3 4 5 5.5 லிட்டர் வச்சுக்கலாம். 5.5 லிட்டர்னா எவ்வளோ? 560 ரூபா. மாதத்துக்கு 560 ரூபானா 500 ரூபாய் வச்சுக்கலாம். சரி, 600 ரூபாய் வச்சுக்கோங்களேன். மாதத்துக்கு 600 ரூபானா வருஷத்துக்கு 6000 ப்ளஸ் 7,200 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க. மாதத்துக்கு 7,200 ரூபாய். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜுக்கு வந்து ஒரு வாட்டி சார்ஜ் போடுறதுக்கு ஒரு 3லேருந்து 3.5 யூனிட் எடுத்துக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அந்த பட்சத்தில் எனக்கு ஒரு வாட்டி சார்ஜிங் போட்டால் 3.5 யூனிட் எடுத்துக்கிறது வச்சுருந்தா கூட, ஒரு யூனிட் 8 ரூபாயிலேருந்து 20 ரூபாய் வச்சுருந்தா கூட எனக்கு ஜஸ்ட் ஒரு 60 ருபீஸுக்கு ஒரு 100 கிலோமீட்டர் மேலே தருதுங்க. அந்த கணக்கில் பார்த்தா எனக்கு 200 ரூபாயிலேயே வேலை முடிஞ்சிடுது. அப்படி 200 ரூபா மாதத்துக்கு 200 ரூபான்னு வச்சுருந்தா கூட, நான் ரொம்ப ஜாஸ்தி சொல்கிறேன், நான் ரொம்ப ஜாஸ்தியே சொல்கிறேன். அப்படி 200 ரூபான்னு வச்சுருந்தா கூட எங்கே இந்த இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் 400 ரூபான்னு சொல்லுவீங்க. அந்த 400 ரூபா போக லார்ஜ் ஸ்கேலுக்கு போகும்போது நம்மளுக்கு லாபம் நம்மளுக்கு தான் வரும். சர்வீஸ் பற்றி கேட்டிங்கன்னா எக்கச்சக்க பேர் கஸ்டமர்ஸுக்கு வந்து
சர்வீஸ் ரொம்பவே பிரச்சனையாக இருக்குது. ஆனால் சர்வீஸ் ஷோரூம், ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் ஷோரூம்னு சொல்லுவாங்க. அதை அவங்க புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஷோரூம்னு சொல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஷோரூம்ன்றாங்க. அப்படி என்னன்னா நீங்கள் வந்து வண்டியை ஓட்டி பார்த்துட்டு பார்த்துக்கலாம், வேறு எதுவுமே இல்லை இங்கே பண்ணுறதில்ல, எங்களால் எதுவும் ப்ரொவைட் பண்ணுறது இல்லைன்னு அழகாக பேசுகிறானுங்க. ஸோ அவங்கள சொல்லல. எனக்கு இப்போதைக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் அவங்க தரல, தெரியாது ஃப்யூச்சரில் என்னன்னு தெரில. சர்வீஸ் பற்றி பார்த்தீங்கன்னா இன்னும் சர்வீஸ் போல ஏதோ இது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது, போய் பார்க்கணும். பாசிட்டிவ்னா இதாங்க, எனக்கு பெட்ரோல் செலவு இல்லை, ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் மரணமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது, மாசாக இருக்குது. சரி, இப்போது நெகட்டிவ் பற்றி பார்க்கலான்னா எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குங்க, எக்கச்சக்கமாக இருக்குது. ஃபஸ்ட்டுலேருந்து ஆரம்பிக்கணும்னா நம்ம 1,80,000 கொடுத்து, சரி சென்னையில் வாங்கினா தமிழ்நாட்டில் வாங்கினா 1,60,000 வச்சுக்கோங்க, நான் 20,000 கம்மி ரோட் டேக்ஸ் பார்த்தா. 1,60,000 இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா இந்த தெருவில் அந்த ஸ்ட்ரீட்டில் விற்பானுங்க 100 அந்த மாதிரி ஒன்றும் விற்று வாங்கி போட்ட மாதிரி இருக்குது. அமுங்குதுங்க. மெயின் என்னென்னா இந்த வண்டி ஓட்டும்போது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும்ல, ஒரு தைரியம். அந்த தைரியம் வரல எனக்கு. வண்டி செமையாக இருக்குது, இந்த சீட்டு, இந்த ஸ்பீட் பிரேக்கரு இல்லை பள்ளம் அந்த மாதிரி வண்டி ஏற்றி இறக்கும்போது சீட்டு உள்ளே போயிடுறது. நான் அதை உள்ளே உட்காராம சீட்டு உடஞ்சிருமோ பயமாக இருக்குது எனக்கு. மட்டமான குவாலிட்டி, சத்தியமாக ரொம்ப மட்டமான குவாலிட்டியான சீட்டு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கவரே எடுக்கல, பயமாக இருக்குது எனக்கு. எங்கே இது கவர் எடுத்துட்டா டோல் உன்னே கிஞ்சிருமோன்னு பயமாக இருக்குது. அதனால் நான் இதை கவரையே எடுக்கலை, ரொம்ப மட்டமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சொல்லிகிட்டே போகிறேன், எனக்கு ஞாபகம் இருக்கிறதெல்லாம் சொல்கிறேன், எல்லாம் மறந்துடுவேன். இந்த இடத்துல சவுண்டு வருதுங்க, அன்னாயிங்கான சவுண்டு. மழை பெஞ்சதுன்னா மழையில் வண்டி ஓட்டினா ஒரு வேலையில் இப்போது ரொம்ப இந்த மழை காலத்தால் தண்ணி படுறதாலேயோ இல்லை என்னமோன்னு தெரில தவிர அந்த சத்தம் ரொம்ப ஒன்றாயிங்காக வருது. முன்னாடி சரி பின்னாடி சரி, பின்னாடி பெல்ட்டால் நினைக்கிறேன், இந்த பெல்ட்டுக்கு கவர் வேறு இல்லை. 1,60,000 நீ வாங்குற, சரி 80,000 60,000 ஒரு பெல்ட் கவர் கூட போகிற மாதிரியாடா அடி. இதை கேட்டால் காஸ்ட் கட்டிங்கிறாங்க. இதெல்லாம் ஓகே, ஒரு நல்லா இருக்குது. பட் இது அசல் சத்தியமாக என்னால் பொறுக்க முடியல. சில பேர் என்ன சொல்கிறேன்னா க்ளீன் பண்ணுங்க சவுண்டு வராதுன்றாங்க. க்ளீன் பண்ணால் கூட சவுண்டு வரல. இதே ஷோரூம்காரனை கேட்டால் சார் அப்படி தான் சார், நீங்கள் 40,000 போனால். இந்த பெல்ட்டு பற்றி தான் எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. ஏன்னா அந்த வண்டி ஓட்டும் போது நம்மளுக்கு ஒரு அன்னாயிங் சவுண்டு வந்தால் சத்தியமாக வண்டி ஓட்டவே பிடிக்காது. இன்னொரு விஷயம் எனக்கு பிடிக்காத விஷயம் இந்த ஓப்பன்லேயே இருக்குது மோட்டர். பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? முன்னாடி ஜென்ரேஷனில் கவர் பண்ணி கொடுத்துருந்தான், இந்த ஜென்ரேஷன் அது கவரும் பண்ணல. எனக்கு பயம் என்னென்னா எலி இதாக பூந்து கடிச்சிடமோன்னு பயம். எதுக்குறா எலி பூரோன்னா பூரும். நம்ம வீட்டில் இருக்க எலியெல்லாம் பூந்து அந்த வாஷிங் மிஷின் வயர்லாம் கட் பண்ணுறது இல்லையா, அந்த மாதிரி பூந்து கட் பண்ணணுமோ பயமாக இருக்குது, கடிச்சிடுமோன்னு. இந்த அன்னாயிங் சவுண்ட் பின்னாடி சரி முன்னாடி சரி, அந்த வண்டி ஓட்டும் போது அது ஓரமாக இட் மீன்ஸ் வண்டி நீங்கள் நிறுத்த போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி அந்த டூ மாதிரியான சத்தம் கன்றாவியாக இருக்கும். அது ஓட்டும் போதே எனக்கு அசல் பிடிக்கல. பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வண்டி இது ஓகே தான் சொல்லுவோம். அந்த பிளாஸ்டிக் வச்சுருக்கான், பயமாக தான் இருக்குது. இதை பாருங்கள், சத்தம் பார்த்தீங்களா? 1,80,000 தரேன் நான், அதுக்கு கொஞ்சமாவது இல்லை. நீ அங்கங்கே பேன் கேப்பையும் விட்டுடுற, இந்த மாதிரி பில்ட் குவாலிட்டி தர மாட்டேன்னா கொஞ்சமாவது நியாயமாக இருக்க வேணாமா அவன்? கொஞ்சமாக அது செய்கிற வேலைக்கு. சரி, நெக்ஸ்ட் இது பார்த்தோம்னா இது முன்னாடி வச்சுக்கிறதுக்கு சாமான் கூட, ஆனால் ஃபோன் வச்சுக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்கல்ல, ஃபோன் கூட வைக்க முடியாதுங்க இதில். இப்போ நான் என்கிட்ட இந்த ஃபோன் தான் இருக்குது, இந்த வீடியோ எடுக்கிற ஃபோனே வைக்க முடியாது. இவன் இந்த இடத்துல சரி உங்களுக்கு விஷயத்த சொல்கிறேன் நான். அவன் இங்கே தான் சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்கான், யூஎஸ்பி தெரியுதா கொடுத்துருக்கான். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோன் வைக்க முடியாது. அப்படியே வச்சா கூட நம்ம 40-50 போனால் கூட ஃபோன் வெளில வந்துடுறது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோன் உள்ளே நல்லாவே இருக்குது. இப்போ நான் இங்கே ஃபோன் வச்சு இங்கேருந்து சார்ஜிங் வச்சுக்கிறதா? எனக்கு புரியல. அவன் என்ன எதிர்பார்க்குறான்னு புரியல. முன்னாடிலாம் கீழே வைப்பான், அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தான் ஜென்ரேஷன் 1ல். ஜென்ரேஷன் 2ல் அசல். இப்போது அதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிறானா என்ன சொல்லுவாங்க? இப்போ ஒரு விஷயத்த பண்ணி அது சரியில்லாத விஷயத்தெல்லாம் நல்லா பண்ணணும். ஓலாக்காரங்க என்ன பண்ணிருக்கானுங்கன்னா ரிவர்ஸு. ஜென்ரேஷன் 1ல் எதெல்லாம் நல்லா இருந்ததோ எல்லாத்தையும் தூக்கிட்டான். பாவி மனுஷன் அந்த முன்னாடி அங்கே பெல்ட் கவர் வச்சுருந்தான், தூக்கிட்டான். வேறு என்னது? இது பார்த்தீங்கன்னா முன்னாடி இது கவர் வரும், இதுவே கவர் வேற இல்லை. இப்போது மழை இல்லை. இப்போது இது சாதாரணமாக இப்படி பண்ணாலே போகிறோம், அன்லாக் ஆகிடும், நம்மளுக்கே தெரியாது. இப்போது வண்டி ஒரு இடத்துல வச்சுட்டு போகிறோம், ஏதோ குட்டி காயங்களோ யாரோ சும்மா இது தொந்து வச்சுட்டு போயிடலாம் வச்சுக்கோங்க. சமயத்தில் மழை பெய்யுதுங்க, என்ன ஆகும் இப்போ வண்டி? இல்லை புரியல. என்ன அவங்க கொஞ்சமாவது
அவளுக்கு கன்சியூமர் மேலே கொஞ்சமாவது மரியாதை வச்சுட்டு, மரியாதை கூட வேணாம், அவள் பண்ணுற வேலை கொஞ்சம் ஒழுங்காக பண்ணாலே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். இந்த பேனல் கேப் தெரியுதா? கொஞ்சம் லேசாக தான் இருக்குது, பட் இது கேப் தான். அதை பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? இதனால தான் பிரச்சனையாக இருக்குது எனக்கு, பண்ணுற வேலையை சரியாக பண்ணாமல். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 1,80,000 நான் வந்து ஜூபிட்டர் டிவிஎஸ் ஐக்யூபே எனக்கு கிடைக்கும். இருந்தாலும் இதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் வந்து அதில் இருக்காது. ஃபியூச்சர்ஸ்லாம் குட்டி குட்டி கொடுத்துருக்கான், இல்லைன்னே சொல்ல முடியாது. உங்களுக்கு காமிக்கிற ஒரே நிமிஷம். இது இன்னொரு பிரச்சனைனா இது பாஸ்வேர்டு கீ கிடையாது. இது சில பேருக்கு வந்து செட் ஆகும், சில பேருக்கு செட்டே ஆகாது. எக்ஸாம்பிள் நான் மாற்றி பெரிய வாழ்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் எங்கள் அப்பாவே எடுத்துக்கோங்களேன். இந்த வீடு அந்த வண்டி செட் ஆகலை, இந்த சாவி வச்சு இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் மொத்தம் 5 பட்டன் கொடுத்துருக்கான். எல்லா வண்டியிலும் இது ஒன்று தான். இது பவர் ஆன் பட்டன், இது வந்து மோடு மாற்றுறதுக்கு, இது சவுண்டு ஏற்றுறதுக்கு இறக்கிறதுக்கு ப்ளே பாஸ். இருக்கிற தவிர மிச்சம் எல்லாம் குப்பெல்லாம் இங்கே தான் வச்சுருப்பானுங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, இது வந்து லைட் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இது நல்ல எனக்கு பிடிச்ச கொஞ்சம் சில விஷயம் இருக்குது, பிடிச்ச விஷயம். அதில் இதுவும் ஒன்று. நான் ப்ரீமியம் காஸ்ட்டில் தான் இருக்கும், இந்த லக்ஸுரியஸ் காரில் தான் இருக்கும் இந்த க்ரூஸான பட்டனு. எந்த பைக்லையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில. எதாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். இது பிரேக்கில் இந்த தெரியுதா க்ரூஸ் பட்டன்? உங்களுக்கு க்ரூஸ் பட்டன் இருக்குது. க்ரூஸ் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஒரு 40-50 ஸ்பீட்லேயே போயிட்டே இருக்கோம்னா இந்த ஹைவேல போகும்போது இந்த க்ரூஸ் பட்டன் ஒரு 50-60 போகும்போது இந்த க்ரூஸ் பட்டன் அமுக்கிட்டிங்கன்னா அந்த 50-60லேயே அதே போகும். நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கணும் அவசியமே இல்லை, அது பாட்டுக்கு போகும். அடுத்து இண்டிகேட்டரு, ஹாரன், அதுக்குள்ளே இது 1 நிமிஷத்தில் ஆஃப் ஆகிடும். இது நல்லா இருக்குது. சார் ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து சொல்லக்கூடாதுங்க, கொட்டி கொடுத்துருக்கான் பாருங்கள். இதை மேப்பு கொடுத்துருக்கான். நம்மளுக்கு ஒரு வேளை ஃபோன்லேயே வைக்காமல் இந்த இதில் பார்த்தா கூட மேப் ஓட்டலாம். ப்ளூடூத் மியூசிக்கு அது இப்போ வைக்க முடியாது. மியூசிக்கு செட்டிங்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். இதே காமிச்சிருக்கான். இந்த எக்கோவில் போனால் உனக்கு எவ்வளோ ஸ்பீடு தரும், நார்மல் எவ்வளோ, ஸ்போர்ட் லெவலோ, ஹைப்பர் லெவலோ, நீ எவ்வளோ எவ்வளோ ஓட்டிருக்க, எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்க, ஆவரேஜாக நீ எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்க, உன்னோட டாப் ஸ்பீட் எவ்வளோ, பேட்ரி கண்டிஷன் என்ன, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, நல்லா இருக்குது. இப்போது செட்டிங்ஸில் போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. டிஸ்பிளே ஆட்டோவா, லைட்டா, டார்க்கா, என்ன வேணும், பிரைட்னஸ் எவ்வளோ வேணும். இது மூடு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மூடு பற்றி காமிக்கிறேன் முன்னாடி வந்து. இது ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இதில் காமிச்சிடும். இது ஆப் வழியாக காமிக்கும், ஆப்லேருந்து கூட பண்ணலாம், அதை பற்றி நான் சொல்கிறேன். வைஃபை, இது வைஃபை எதுக்குன்னா இந்த சாஃப்ட்வேர் இருக்குல்ல, ஃபோன் மாதிரி இதில் கூட சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது இந்த அப்டேட் பண்ணுறது. எனக்கு இன்னும் வரல, அதனால் அது எப்படின்னு தெரில எனக்கு. ஆப்பில் வந்து சாஃப்ட்வேர் வந்துடும். ஒரே நிமிஷம். ஆப்பில் வந்து சாஃப்ட்வேர் வந்துடும், அதுலேருந்து சென்ட் பண்ணோமா என்னன்னு தெரில, இதே டவுன்லோட் பண்ணிக்கோமா என்னன்னு தெரில விஷயம். ஒரு வாட்டி பண்ணிவிட்டு அம்மா இதை பற்றி நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. சவுண்டு, மீடியா சவுண்டு எவ்வளோ இருக்கணும், சிஸ்டம் சவுண்டு எவ்வளோ இருக்கணும், மூடு சவுண்டு, அது வண்டி ஓட்டும்போது அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. லைட்டு, சேஃப்டி லைட்ஸு, ஹெட்லேம்ப்பு, நல்லா இருக்குது இதெல்லாம். ரைடிங், இதில் வந்து ஒரு எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னென்னா ரீஜென்ரேட்டிவ் இருக்குது. பொதுவாக எல்லாம் வண்டியில் இருக்கும்னு நம்புறேன், தெரில எனக்கு. இந்த வண்டியில் என்னென்னா நம்ம வண்டி ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 40-50 ஸ்பீடில் போகிறோம், பிரேக் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஆக்சிலேட்டர் குறைச்சிருவோம்ல, அதை குறைச்சி நான் விட்டு அந்த ஸ்பீடில் போகிறோம் பார்த்தீங்களா, அதை ரீஜென்ரேட் பண்ணிக்கிறது, அதே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறது எலக்ட்ரிசிட்டியை. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இட் மீன்ஸ் ஸ்லோவாக கொஞ்சமாக பண்ணிக்கணுமா, ஓரளவுக்கு மீடியமாக பண்ணணுமா, நிறைய பண்ணிக்கணுமா, அதுவே கேட்குறது ரொம்ப சந்தோஷம். அப்பாடி இது வாட்டி வாங்க, ஒரே நிமிஷம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு ஏதாவது விஷயம் தெரில வச்சுக்கோங்களேன், யூடியூப்பில் அடிப்போம், இது அடிப்போம், இதையே கொஞ்சம் சில வாட்டி கேட்கலாம். இப்போது எனக்கு இந்த ஹில் ஹோல்ட் அசிஸ்டன்ட் என்னன்னு தெரில, கொஞ்சம் சொல்ல முடியும்,